ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் கட்சி தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் பொறுப்பு மத்திய அரசிடம்தான் உள்ளது என்பதை உணர்த்தி இப்போது அதற்கான அறிவிப்பை முதல்வர் பெற்றுள்ளார். சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டசபைக்கு, கவர்னருக்கு இல்லை என வரலாற்று சிறப்புமிக்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பெற்று அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமைகளை பெற்று தந்திருக்கிறார். மாநில சுயாட்சிக்காக உயர்மட்ட குழு அமைத்ததற்காகவும் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமின்றி நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தன்னாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளிலும் அத்துமீறி குறுக்கிட்டு அவற்றின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்கள் மட்டும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனைக்கு இலக்காகும் வகையில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை மத்திய பாஜக அரசு உருவாக்கி வருகிறது. அதிமுக போன்ற கட்சிகளை மிரட்டி கூட்டணி அமைக்க மத்திய பாஜக அரசு விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி வருகிறது. திமுகவினரை பழிவாங்க அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்துவதை சட்டத்தின் துணை கொண்டு திமுக எதிர்கொள்ளும். முதல்வர் ஸ்டாலின் சொன்னபடி அமித்ஷா அல்ல, எந்த ஷா வந்தாலும், எத்தனை பரிவாரங்களை சேர்த்து கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நீதியை நிலைநாட்டவும் மக்கள் மன்றத்தில் மத்திய பாஜக அரசின் அத்துமீறலை எடுத்துரைக்கவும் இந்த கூட்டம் தீர்மானிப்பதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.